Galatians, ஒருவேளை நான் தப்பா சொன்னேன்னா என்ன கரெக்ட் பண்ணிடுங்க. நான் இங்கதான் மார்க் பண்ணிருக்கேன். சாப்டர் 4, 8 onwards. Hope I am right. கலாத்தியர் 4, 8வது வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? கலாத்தியர் 4, 8. குட். கெனடி என்ன இன்டர்மீடியட் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். லெக்சர் என்னன்னு படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் இன்டர்மீடியட்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குட். புஷ்பலதாக்கா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிரதர். வெல்கம் அக்கா, வெல்கம். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் 4 மென்னு சொல்லி, நீங்க வந்து அதை பிரேக் பண்ணி 1 woman. ஸோ குட். 5 பேர் வந்திருக்கீங்க, வெல்கம். வி வில் ஸ்டார்ட் வித் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல், பவுல் பர்சனலா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன ஆதங்கம்? நான் தான் சுவிசேஷம் சொல்லிட்டு போனேன்ல தெளிவா, வேறொரு சுவிசேஷம் இல்லை. ஏயா நீங்க தேவையில்லாம அந்த யூத மார்க்கத்துல அமைஞ்சிருக்கிற ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸுக்கு, ஏன்னா நம்ம பார்க்க போறோம் இந்த அதிகாரத்துல, அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் தப்புன்னு சொல்ல வரல. பட் யூ ஹவ் லாஸ்ட் கிரைஸ்ட், ஃபெய்த் இன் கிரைஸ்ட விட்டுட்டு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, மாத பிறப்பு எல்லாம் பண்றீங்கப்பா. பட் அதோடைய எசன்ஸ் இல்லையே, ஃபெய்த் இன் கிரைஸ்ட் இல்லையே. ஸோ அதனால ஒரு மாதிரி வெகுண்டு பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற பகுதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பர்சனலாவே பேசுறாரு கலாத்திய விசுவாசிகள். ஸோ ஹி டசன்ட் மேக் எனி டிஸ்டன்ஸ். இல்லை, ஹி ஹஸ் பிகம் ஒன் வித் தம். அவங்களோட ஒன்னாகி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே பேசுறாரு. அப்ப சொல்லும் போது என்ன நடக்கும்? கட்டாயம் எப்படி நீங்க இருந்தீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை மாத்தினார், இனிஷியலா நான் வந்தப்ப என்ன பண்ணீங்க, உங்களுக்கு இந்த சாரம்சம் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். So he reminds them of the beginning and also the growth in the beginning. பட் அதுக்கப்புறம் பல்ட் அடிச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி he is sharing his concern with pain. ஜோமனோமா, இதுதான் ஒரு பாஸ்டரல் கேர். We need to be concerned about the spiritual well-being of people around us. அது பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நமக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேரா, சத்தியத்துக்கு நேரா நடத்துகிற கடமை நமக்கும் உண்டு. ஜோமனோமா, நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வேத வசனங்களுக்கு நேராக வருவதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான, மகத்துவமான, வல்லமையான, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சர்வ ஞானம் பொருந்திய வார்த்தை. இவைகளை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் ஞானத்தை தாழ்மையாய் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வேண்டுகிறோம். எவ்வளோ பேர் இந்த குரூப்ல இருக்காங்க ஆண்டவரே, வென்ஸ்டே கிரீக் பைபிள் ஸ்டடின்னு தெரியும். ஆனாலும் நீ கொண்டு வந்திருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறபடினாலே, உம்முடைய பிரசன்னத்துக்கும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றுக்கொள்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறபடினாலே, கர்த்தர் அதற்கு ஏற்ற நன்மைகளை பிள்ளைகளுக்கு தாங்க. எங்களுடைய லேர்னிங்கை பிளஸ் பண்ணுங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க. வர முடியாதபடி ரெக்கார்டு வீடியோல பார்க்குற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேப்டிஸ்ட், நீங்க யூ கேன் ஸ்கிரீன் பேப்டிஸ்ட். எங்க 5 பேர் 4 பேர் ஆயிட்டாங்க. ஓகே, காணும். கலாத்தியர் 4:8 காட்டுங்க. நம்ம நேரா போயிடலாம். ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ பேப்டிஸ்ட் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், தேங்க்யூ, குட். என்னோட வீடியோ 8வது வசனம். அல்லா மேல போட்டிருக்கு பாருங்க. பால் கன்சர்ன்ஸ் ஃபார் தி கொரிந்தியன்ஸ் போட்டிருக்கு, கலேஷியன்ஸ் போட்டிருக்கு. பாத்தீங்களா? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் இந்த டைட்டில பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறேன். ஸோ ஏன்னா என்னுடைய பைபிள்ல டைட்டில்லாம் இருக்காது.
என்னுடைய இன்டர்லீனியர்ல. ஸோ பவுலுடைய அந்த 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 ஏக்கம், ஒரு அக்கறை கலாத்தியர்கள் மேல. அல்லாஹ் டோட்டே, பட் அட் தட் டைம்னா ஃபார்மர்லி, முன்னாடி, டோட்டே பாஸ்ட் டென்ஸ். மென் இன்டீட், நீங்க ஓகே என்ன ஒரு இன்டீட் உண்மையுமே, ஊக் இல்ல, நாட், எய்டான்டஸ், ஐடா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்ததுதான் இது. ஐடானா ஐ நோ, அதுலேருந்து வந்தாதான் எய்டாட்டஸ், நோயிங். ஓகே, யார உங்களுக்கு தெரியாது, ஊக்குனா நாட்டு தானே, யார தெரியாது, தியான், தியாஸ் தான், தியான்னு அக்யூசேட்டிவ்ல வந்திருக்கு, தியான்னா காட். அப்ப ஃபார்மர்லி யூ டிட் நாட் நோ காட். உண்மையுமே பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு யார தெரியாது, தேவனை நீங்க அறியல, அந்த அறிவு உங்களுக்கு இல்ல. அப்ப பால் இஸ் ஷோயிங் தேர் பாஸ்ட் லைஃப். சரியா? வாங்க ஜேம்ஸ், அப்பாடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க தம்பி ஜேம்ஸ், வெல்கம், வாங்க. குட் ஐயா, பிரைஸ் லார்டுங்க. குட் ஈவினிங், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வாங்க. ஐயா, தேங்க்யூ. கலாத்திய விசுவாசிகளுடைய பழைய வாழ்க்கைய படம் பிடிச்சு காட்டுறாரு 4வது அதிகாரம் கலாத்தியர் 8வது வசனத்துல. ஃபார்மர்லி யூ டிட் நாட் நோ காட், தேவனை பத்தி உங்களுக்கு அறிவில்லை, தெரியாது. அப்ப எப்படி இருந்தீங்க? ஏன்னா பாஸ்ட் வந்து பிக்சர் பண்ணி காட்டுறாரு. டூலாஸ், டூலாஸ்னா உங்களுக்கு தெரியும், ஸ்லேவ். அதுல இருந்து வந்தது அந்த எப்சலான் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துருங்க. டூலேன்னு வருது பாத்தீங்களா, அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் ரூட் வந்து டூலாஸ், அடிமை. அதுதான் இப்ப வெறுபா இருக்குது, பாசிவ்ல பாஸ்ட் பாசிவ். எடுலே சட்டை, எடுலே சட்டை அப்படின்னா யூ வேர் என்ஸ்லேவ்டு, நீங்க அடிமைகளா இருந்தீங்க. அந்த சட்டைனா யூ ப்ளூரல். கலாத்திய விசுவாசிகளே, நீங்க எல்லாம் தேவனை அறிகிறதுக்கு முன்னாடி அடிமைகளா இருந்தீங்க. எதுக்கு? டாய்ஸ் வருது பாருங்க, ஃபுசை, ஃபுசை நேச்சர், சுபாவத்தின்படி நீங்க எல்லாருமே. சரியா? சரி, என்ன பண்ணீங்க? மே இல்ல, அது மேனா பயங்கர இம்பரேட்டிவ் நெகட்டிவ் இல்ல. ஊசின், ஊசின்னா பீயிங், அதோடைய நேச்சர் என்ன இல்ல, அதுக்கெல்லாம் கடவுளே கிடையாது. தியாய்ஸ், கடவுள்கள்னு போட்டுருக்கு பாருங்க. தேவன் அல்லாத, ஓகே, சுபாவத்தின்படி அது தேவனே கிடையாது. சரியா? பை நேச்சர், உங்க சுபாவத்திலேயே நீங்க என்ன பண்ணீங்கன்னா தேவன் அல்லாத அந்த தேவர்களுக்கு நீங்கள் அடிமைகளா இருந்தீர்கள். உங்களுக்கு தெரியும், எபேசியர், கலாத்தியர், ஓகே, இந்த கலேஷியா, இங்கெல்லாம் வந்து டெம்பிள்ஸ் அதிகமா இருந்து இதுக்கு முன்னாடி விக்கிரக வழிபாட்டுல அடிமைகளா இருந்தவங்க தான் கலாத்திய விசுவாசிகள்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு தெரியும், பவுல் நிலைநாட்டின சபைகள்ல 3 குரூப் இருப்பாங்க. ஒண்ணு யூத குலத்திலிருந்து கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு வந்தவங்க, ஜுடாயிசம் டு கிறிஸ்டியானிட்டி, அந்த குரூப் இருக்கும். அவங்களுக்கு பேரு தான் டிவெட் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிவெட்னா பக்தியுள்ள யூதர்கள்னு போட்டிருக்கும். இன்னொரு குரூப் இருக்கும், அவங்க யாரு? பேசிக்காவே யூதர்கள், ஆனா ரட்சிக்கப்படல. அப்படியே ஒரு குரூப், ஆண்டருக்குள்ள வரல, கிறிஸ்டியானிட்டிக்கு வரல. இவங்க தான் சர்ச்சை குழப்பறது. அவங்க அந்த பாரம்பரியத்தெல்லாம் கைப்பிடிப்பாங்க இல்ல. அது இன்னொரு 3வது குரூப் தான் ப்ரெடாமினண்டா பவுலுடைய சபைகள்ல இருக்கும். ஏன்னா பவுல் வந்து எதுக்கு அழைக்கப்படுகிறாரு? ஜென்டைல்ஸ சுவிசேஷத்தினாக்கு கீழ்ப்படிய சொல்லி அழைக்கப்படுறதுனால ஜென்டைல்ல இருந்து கன்வெர்ட் ஆனவங்க ப்ரோசலைட்னு சொல்லுவாங்க. ஜென்டைல்ல இருந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு வந்தவங்களும் ஒரு நல்ல சதவீதம் இருப்பாங்க. சரியா? இப்ப அவங்களுக்கு தான் 8வது வசனம் அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா யூதர்கள் டெஃபினட்டா அவங்க ஐடால்ட்ரியில இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி தேவன் அல்லாதவர்களுக்கு சுபாவத்தின்படி நீங்க என்ன பண்ணீங்க? அடிமைகளா இருந்து அதை கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கப்பா. 8வது வசனம். சரியா? ரைட், வாசிங்க. யாராவது 8வது வசனத்தை வாசிங்க, தமிழ்ல வாசிங்கப்பா ப்ளீஸ். ரீட் வெர்ஸ் 8. கலாத்தியர் 4:8 வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். ரொம்ப தெளிவா போட்டிருக்கு பாத்தீங்களா? கம்ப்ளீட் பாஸ்ட் என்ன, ஏரிஸ்ட் என்ன. இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ், இனிமே தான் நம்ம ஏரிஸ்ட் படிக்க போறோம்.
இப்ப நம்ம இம்பர்ஃபெக்ட் தான் படிச்சிருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ். இது கம்ப்ளீட் ஏரிஸ்ட். ஓகே, பேசிவ்ல யூ வேர் என்ஸ்லேவ்டு. சரியா? ஸோ அப்படிதான் இருந்தீங்க. சரி, இப்ப பாஸ்ட் சொல்லிட்டு 9ல பாருங்க. அந்த டோட்டேன்னு பாத்தீங்கல்ல, 8வது வசனத்துல டோட்டேன்னு 2வது வார்த்தை, 9வது வசனத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுக்கு கான்ட்ராஸ்ட் நுண். அது வந்து ஃபார்மர்லி டோட்டேனா, நுண்ணுனா நவ், இப்பொழுதோ. தமிழ்ல என்ன வார்த்தை பாப்பீங்க? நீங்கள் அந்த போடல முன்பு ஃபார்மர்லி நாங்க டோட்டேன்னு போட்டிருக்கு. இப்ப நவ், இப்பொழுது. ஆனா 9ல வருது பாருங்க தமிழ்ல, இப்பொழுதோ. இந்த நுண்ணுங்கிறது வந்து நவ். ஓகே, இப்பொழுதோ. ஹவவர் டே நாசிஸ். நாசிஸ்னா நாலேஜ். அந்த காமா இருக்குல்ல, அது வந்து சைலண்ட். குணோன்னு படிக்க கூடாது. நாலேஜ்னு சொல்ல மாட்டீங்களா, நாலேஜ்னு சொல்லுவீங்களா, கே வந்து சைலண்ட். நாசிஸ், இதுல இருந்து கினஸ்கோ அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததுதான். கினஸ்கோனா ஐ நோ, நாசிஸ்னா நாலேஜ். அப்ப ஹேவிங் நோன் காட், தேவனை அறிந்திருந்தீர்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்னது? தேவனை அறியாம இருந்தீங்க. அங்க போட்டுச்சு பாத்தீங்களா, ஐடென்டேட் போட்டுச்சுல்ல, தேவனை அறியாம இருந்தீங்க. இப்ப தேவனை நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்க, ஹேவிங் நோன் காட். ஒண்ணு. இன்னொன்னு மலான், அது மாத்திரம் இல்ல, ராதர் டே மோர் ஓவர். அதே நாசிஸ் தான் எப்படி வருது பாருங்க, நாசென். ஓகே, நாசெத்தென்டஸ். ஓகே, நோசோதென்டஸ். ஹேவிங் பீன் நோன், அந்த தீட்டா வந்தாலே பாசிவ். ஹேவிங் பீன் நோன், அறியப்பட்டிருந்தீர்கள். ஓகே, முதல்ல வந்து அறிந்தீர்கள், இப்ப அறியப்பட்டிருந்தீர்கள். யாரால? டெஃபினட்டா அதுக்கு கூப்போ வரணும், பையில. கூப்போ பை தியோ. தேவனை அறிந்திருந்தீர்கள், இப்ப தேவனை அறிஞ்சிருக்கீங்க, தேவனால் அறியப்பட்டும் இருக்கீங்க. ரெண்டு இதை சொல்றாரு. யூ நோ காட் அண்ட் காட், யூ ஆர் நோன் பை காட். யூ ஆர் நோன் பை காட். ரெண்டுமே சொல்றாரு. ஓகே, ஆக்டிவ்லயும் இருக்கு, பேசிவ்லயும் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க, ஆண்டவர் உங்களை பத்தி அறிஞ்சிருக்கிறார். சரியா? ஆண்டவரால் அறியப்பட்டிருக்கீங்க சொல்லிட்டு இப்பதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. போஸ்னா கேள்வி, ஹவு, எப்படி. பேப்டிஸ்ட் காட்டுங்கப்பா. போஸ், எப்படி நீங்க அந்த இந்த எப்பிங்கிற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு, அது ப்ரிபோசிஷன். அதுக்கப்புறம் வாசிங்க ஸ்டெரே. அந்த ஸ்டெரே ஃபெட்டேன் இருக்குல்ல, ஸ்டெரேனா ஸ்டெரேனா டர்ன் அர்த்தம், திரும்புறது. இந்த அப்போ ஸ்டஃபி, அப்போ ஸ்டஃபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்டஃபி. ஸ்டஃபினா அந்த ஒரு அப்போ ஸ்டெப் எப்படி போடுவோம், மேல போட்டு அப்படி ஒரு திருப்புவோம்ல, அந்த ஸ்டெஃபோங்கிறது வந்து டர்ன். அதுல இருந்து வந்தாதான் எப்பி. பாத்தீங்களா, எப்பி ஸ்டெஃபெட்டே. ஹவு டு யூ டர்ன், எப்பா எப்படிப்பா திரும்பினீங்க. பாலின் அகைன், மறுபடியும் நீங்க திரும்பிட்டீங்க. ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்க, ஆண்டவரால் அறியப்பட்டும் இருக்கீங்க. இப்ப கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு அறிவு இருந்து எப்படி நீங்க பழையபடி எப்படி திரும்பினீங்க மறுபடியும்? எதுக்கு? எப்பி டா அஸ்தனேனா வீக்குன்னு அர்த்தம். இஸ்குராஸ்னா ஸ்ட்ராங், அஸ்தனேனா வீக். டா அஸ்தேனே, டு த வீக், பலவீனமா இருக்கிற காரியங்களுக்கு. இன்னொன்னு காய் அண்ட் டோக்கா. டோக்கா, டூ காஸ்னா புவர்னு அர்த்தம். ஓகே, டூ காஸ்னா புவர், அதுல இருந்து வந்தா டோக்கா. பெக்கர்லி, ஐயோ ரொம்ப மோசமான வேர்டு பெக்கர்லி. இப்ப அந்த யூத கலாச்சாரத்தெல்லாம், அண்ணா எடிசன் அண்ணன், யூத கலாச்சாரத்தெல்லாம் பவுல் எப்படி சொல்றாருன்னா, டிஸ்கிரைப் பண்றாருன்னா, அதெல்லாம் வீக்கு. ஏன்? அது இயேசுவை மையப்படுத்தாது, ஃபெய்த்தை மையப்படுத்தாது, தேவனை மையப்படுத்தாது. திருப்பியும் எதுக்குயா நீங்க போய் பலவீனமா இருக்கிறது? பெக்கர்லினா நம்ம தமிழ்ல பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, ரொம்ப பேஸான டூகா ஸ்டாய்கேயா பிரின்சிபல்ஸ். எப்படியா திருப்பியும் அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க? எப்படி டேர்ன் பண்ணீங்க? எதுக்கு, எப்படி அங்க போனீங்க கேட்கிறாரு. பலவீனமா இருக்கிறதுலயும் பெக்கர்லியா இருக்கிற பிரின்சிபல்ஸ், கொள்கைகளுக்கு மறுபடியும் எப்படி போனீங்க? டு விச் ஆய்ஸ் அகைன், மறுபடியும் அங்க போய் என்ன ஆயிட்டீங்க? அனோத்தன். ஓகே, நியாஸ்னா நியூன்னு அர்த்தம். நியாஸ், அதுல இருந்துதான்
ஆல்பாவை தூக்கி முன்னாடி போட்டு அனோத்தேன் நியூ. திருப்பியும் இப்ப எங்க போய் ஸ்லேவ் ஆகணும்னு விரும்புறீங்க? அங்க பாருங்க, டூலேத்தைன், டு பி என்ஸ்லேவ்டு. தெலேட்டே, தெலோனா ஐ வில், ஐ விஷ். எட்டேனா யூ, யூ விஷ், யூ டிசைர். ஆமா, டு யூ வாண்ட் டு பி என்ஸ்லேவ்டு? ஏப்பா, ஏற்கனவே அடிமைகளா இருந்தீங்கப்பா. இப்ப நீங்க மறுபடியும் சரியா அந்த பலவீனமான பெக்கர்லி ஓகே அந்த பிரின்சிபல்ஸுக்கு மறுபடியும் அடிமைகளா போறீங்களா? எப்படி அடிமையா நீங்க அடிமை ஆயிட்டாங்க. இப்ப புரியுதா? இந்த இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அங்க போயிட்டாங்க. அதனாலதான் பவுல் வந்து வெகுண்டு எழுதுறாரு. சரியா? பேப்டிஸ்ட் அடுத்த வசனத்தை காட்டுங்க. அடுத்த வசனமான்னு பாருங்க. ரைட். அப்ப 9 யாராவது படிங்கப்பா. முடிஞ்ச வரைக்கும் படிக்காதவங்க படிச்சு கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். வாங்க பூனா மேடம். என்னடா அட்வான்ஸ் கிரீக்ல யாரையும் காணுமேன்னு பார்த்தேன். எங்க மேடம் வந்து கொஞ்ச நேரம் நெட் ப்ராப்ளம் இருந்தது, அதான் இப்பதான் சரி பண்ணுச்சு. ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. எனக்கு கிரீக் ஸ்டூடெண்ட் வந்தாலே எனக்கு ஒரு தனி பூஸ்ட் வந்துடும். வார்த்தை எல்லாம் வரும்போது சொல்றேன். ஓகே ரைட். வாங்க ஐயா மரியா செல்வராஜ். அப்பாடா, அத்தி பூத்த மாதிரி வந்துட்டாரு. வெல்கம். குட் ஈவினிங் மரியா செல்வராஜ். பைபிள் பவன்ல இன்னைக்குதான் இனாகிரேஷன் பண்ணாங்க, கேள்விப்பட்டேன். ஓரியன்டேஷன். ரொம்ப சந்தோஷம். வெல்கம் மரியா. குட். ஓகே. ஸோ 8 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, வீல் கேரி ஆன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8 முடிச்சிட்டோம். இப்ப யாராவது 9வது வசனத்தை தமிழ்ல படிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இப்ப புரியுதா? 8வது வசனத்துல என்ன சொன்னாருன்னா, அவங்களுடைய பழைய நிலைமைய பிக்சர் பண்ணி காமிச்சாரு. நீங்க தேவன் இல்லாம இருந்தீங்க, தேவர்கள் அல்லாதவங்கள போய் கும்பிட்டுக்கிட்டு அடிமையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி 8ல சொல்லிட்டு, இப்ப 9ல என்ன சொல்றாரு? நீங்க இப்ப ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க. இப்பொழுது ஆண்டவரால் அறியப்பட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படியா வீக் அஸ்தனே வீக். அந்த பெக்கர்லிக்கு என்ன தமிழ்ல போட்டுருக்கு பாருங்க, வெறுமையானது. ஏன்னா பெக்கர்ட்ட ஒண்ணும் இருக்காதுல்ல, வெறுமையான வழிபாடுகள். மறுபடியும் திரும்பிட்டீங்க, மறுபடியும் அடிமை ஆயிட்டீங்க. அப்ப ஒரு கருத்து நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். Galatian believers, most of them had gone back to rituals and rites of Judaism. போயிட்டாங்க. விசுவாசிகள் தான். வாய்ப்பு இருக்கா? அப்ப என்ன கேரண்டி? இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா கேரண்டி கிடையாது. There is every possibility that we can go astray. ஆமா, தவறான உபதேசங்கள் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் திரும்பி வந்துட்டோம்னா பொழைச்சோம். இந்த மாற்றணும்னு வச்சுங்க. இப்ப ஆகஸ்ட்ல வந்து நான் 7 சபைகளுக்கு உள்ள செய்தியை தான் எடுக்க போறேன் தமிழ் பைபிள் ஸ்டடியில. அதுல ஒரு சபை மாட்டிக்கிடுச்சு தவறான உபதேசம். மக்களா என்ன நிக்கலா? ஆமா, அந்த மதத்தினர் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தவறான உபதேசங்கள் மூலமா திருப்பியும் ஓகே பழைய வாழ்க்கைக்கு போறதுக்கு இல்லைன்னா முக்கியமாக ஓகே இயேசு கிறிஸ்துவை தலையா வைக்காதபடிக்கு தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால we need to guard ourselves-ங்க. சரிங்களா? accepting Jesus is not a license. ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு பாருங்க. எப்படி நீங்க போனீங்க? என்ன மறுபடியும் போற விருப்பப்படுறீங்களா? விரும்புகிறது எப்படி? ஒண்ணு சில குரூப் போயிடுச்சு, சில குரூப் அப்படியே நிக்குது. மதில் மேல் போன மாதிரி, போலாமா வேணாமா, இங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அந்த கன்ஃபியூஷன்ல சில குரூப் இருக்குது கலாத்திய விசுவாசிகள். இப்ப we will move on to 10. இப்ப நேரா ஸ்பெசிபிக்கா வர்றாரு. எது ஸ்பெசிபிக்? இந்த வழிபாடுகள்னு சொன்னார்ல, அதுக்கு கேமராஸ் வந்துருச்சு பாருங்க மேடம். டே அஸ்னா ப்ளூரல், டேஸ் நாட்கள். வருது பாருங்க. பாரட்டேரெஸ்தை. பாருங்கிறது ப்ரிபோசிஷன், அட்டேரெஸ்தை எஸ்தை. ஓகே, பாரட்டேரெஸ்தை பிராக்டிஸ். ஓகே, அந்த பாரா
பாராட்டே பிராக்டிஸ். யூ அப்சர்வ். நீங்க அப்சர்வ் பண்றீங்க எதை? நாட்களை. யூ அப்சர்வ் டேஸ். எய்ஸ்தேன் முடியுது பாருங்க, சரியா? யூ அப்சர்வ் டேஸ். நீங்க நாட்களை ஓகே அனுசரிக்கிறீங்க. ஓகே, யூ அப்சர்வ் டேஸ். பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க தம்பி. என்னோட பைபிள்ல இருந்து வாசிக்கிட்டான். இந்த வசனம் 10. ஓகே, கேமராஸ். ஓகே, பாராட்டே செட்டேஸ். காய் மேனஸ். மேனஸ்னா மந்த்ஸ், சரியா? இந்த விமனுக்கெல்லாம் மந்த்லி பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, மென்சுரேஷன் அந்த சொல்லுவாங்கல்ல, அது இதுல இருந்து வந்ததுதான் மேனஸ். மேனஸ்னா மந்த்ஸ். மாதங்களை அப்சர்வ் பண்றீங்க, நாட்களையும் அப்சர்வ் பண்றீங்க. இதெல்லாம் உங்களோட வழிபாடு. யூதர்கள் வந்து நாட்களை ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்ப்பாங்க, மாதத்தையும் பார்ப்பாங்க. இன்னொன்னு பார்ப்பாங்க, கைராஸ் வந்துருச்சு பாருங்க, சீசன். கைராஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டி டைம்னு பார்த்தோம்ல, சீசன். கைரோஸ் சீசன்ஸ். அப்ப நீங்க எதெல்லாம் அப்சர்வ் பண்றீங்க? நாட்களை அனுசரிக்கிறீங்க, மாதங்களை விசேஷமா அனுசரிக்கிறீங்க, சீசன்ஸ் இதையும் அனுசரிக்கிறீங்க. ஏங்க இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனா இதுலலாம் நீங்க ரொம்ப கவனமா இருந்து அப்சர்வ் பண்றீங்க. இன்னொன்னு 4வது பாருங்க, எனியாட்டோஸ், எனிஅவுட்டோஸ் இயர்ஸ். வருஷங்களையும் அப்சர்வ் பண்றீங்க, டேஸ், மந்த்ஸ், சீசன்ஸ், இயர்ஸ். அப்ப பால் நோ வெரி வெல் ஆஃப் ஜுடாயிசம், சரியா? ஜுடாயிசத்துல இருந்த லீகலிசம்னா நல்லா கரைச்சு குடிச்சு வச்சு 4 காரியத்தை சொல்றாரு. நாட்கள், மாதங்கள், ஓகே, சீசனு, அதே மாதிரி வருடங்கள் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றீங்க. 11 பார்த்துருவோம். பார்த்துட்டு 10, 11 சேர்ந்து படிக்கலாம். இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஃபோபாஸ்னா ஃபியர் தானே சிஸ்டர்? அதுல இருந்து வந்ததுதான் ஃபோபூமை. ஓகே, ஃபோபூமை. எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஐ ஃபியர். பவுல் சொல்றாரு, எனக்கு இப்ப பயமா இருக்கு. பூமாஸ், உங்க மேல. ஐ ஃபியர் ஃபார் யூ. இப்ப உங்களுக்கு உங்க மேல எனக்கு பயமா இருக்கு. ஏன்? லெஸ்ட் மே நாட். ஓகே, மேனா லெஸ்ட்னு சொல்லலாம். லெஸ்ட்னா நெகட்டிவ். நாட் போஸ் பெர்ஹாப்ஸ் எய்கேனா வெயின், யூஸ்லெஸ்னு அர்த்தம். அடுத்தது காட்டுங்கப்பா. யூஸ்லெஸ் ஆயிருமோ? எது? கோப்பியானா. ஓகே சிஸ்டர், எங்க பாத்தீங்களா? கோப்பியானா டாயில்னு அர்த்தம் சிஸ்டர், கஷ்டப்படுறது. ஓகே, கெக்கோ பாத்தீங்களா? ரீடூப்ளிகேஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். கெக்கோபியாக்கா. கோப்பியானா டாயில், கெக்கோபியாக்கானா ஐ ஹவ் டாயில்டு. அப்ப நான் உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணாயிருமா? எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் அஃப்ரைட். The toil that I have toiled for you, வீணாயிருமோ? வேஸ்ட், இதா யூஸ்லெஸ் ஆயிருமோ? வெயின்னா யூஸ்லெஸ். எய்ஸ் பூமாஸ் as to you, உங்களுக்காக அவ்வளவு என்ன கஷ்டப்பட்டாரு? ஏங்க அந்த காலத்துல டிராவல் பண்ணி போனுங்க, கலாத்தியாவுக்கு போனாருங்க, அவ்வளவு எஃபர்ட் எடுத்து சுவிசேஷம் சொன்னாருங்க, அவங்களை நல்லா வளர்த்து விட்டுட்டு வந்துட்டாருங்க. அவ்வளவு எஃபர்ட் எடுத்து நான் பண்ணது வந்து வீணாயிருமோ? இப்ப யாராவது வாசிங்க, வாசிக்காத யாராவது வாசிங்க. 10, 11 வாசிங்க. இப்ப தமிழ்ல வாசிங்க. 10, 11 வாங்க. ஜெய்சீலன், சார்ல்ஸ் பிரதர், ஜெய்சீலன் வாங்க. வெல்கம். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா? பார்க்கிறீர்களேன்னு போட்டிருக்கு 10ல, ஆனா அப்சர்வ், கடைபிடிக்கிறீர்களேன்னு அர்த்தம். சரியா? பாக்குறீங்கன்னா சும்மா பாக்குறது கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் ஆட்கள் உடனே அதை பாக்குறது நினைச்சுக்கோங்க. சீங்கிற வேர்டு போடல. அதெல்லாம் கடைபிடிக்கிறீங்களா? அப்சர்வ் பண்றீங்களா? அதனால உங்களுக்காக நான் அங்க பாருங்க, அந்த பிரயாசப்பட்டதான் டாயில். ஓகே, அந்த வெயின் தான் வீணாகி போயிட்டோ என்று உங்களை குறித்து நான் இப்ப பயந்திருக்கிறேன். இப்ப தெரியுதா அங்க ஒரு பாஸ்டரல் ஹார்ட் தெரியுதா? கலாத்தியர் 4, 8, 9, 10, 11. ஓகே, 12 பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, யூ நீட் டு ப்ளீஸ் ஷேர். நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்டா இருந்து பவுலோட இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த டோன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரியா? எந்த டோனோட, எந்த ஆதங்கத்தோட, எந்த ஒரு கன்சர்னோட பவுல் வந்து
கலாத்திய விசுவாசிகளுக்கு இந்த கடிதம் எழுதுறாரு. ஏன்னா எப்பயுமே பைபிள் ஸ்டடியில கண்டுபிடிக்க வேண்டிய வேர் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டென்ஷன் ஆஃப் த ஆத்தர். நம்ம இன்டென்ஷனை போய் அங்க சொருவ கூடாது. எங்க சர்ச்சுக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்குங்க, அது எந்த வசனத்தை பார்த்தாலும் அந்த டாக்டரின் உள்ள சொருவுறது. அப்படி பண்ணக்கூடாது. we need to understand the intention of the author. இப்ப நான் டென்ஸ் எல்லாம் சொன்னேன் தெரியுமா? பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், சில வேர்டு எல்லாம் சொன்னேன்ல, இதுதான் கிராமட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம் எக்ஸர்ஜிசிஸ்ல. சரியா? ஓகே, இப்ப 12 பார்க்கலாமா? 12 பார்த்துட்டு வில் டேக் அ பிரேக். நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, கினோமை. மேடம், கினோமைனா ஐ பிகம், ஐ எம். அதேதான் கினஸ்தேன்னு வந்திருக்கு, அது காமா கேபிட்டல்ல. ஓகே, கினஸ்தே, பிகம். போஸ், போஸ்னா ஆஸ். எகோ, ஆஹா, எகோ, ஐ எம். எகோ எய்மி, ஐ எம். ஓகே, எகோனா ஐ எம். இப்ப எகோனா ஐ, ஆக்சுவலா இந்த இடத்துல ஐ பிகம். இப்ப பவுல் சொல்றார் பர்சனலா, போட்டி, ககோ. ககோனா காய் பிளஸ் அகோ. சரியா? ஐ ஹவ் பிகம் போஸ் ஹூமைஸ். அப்ப 12வது என்ன சொல்றாரு? verse 12ல உங்களை மாதிரி நான் ஆயிடுறேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாரு? பிகம் as I am. நீங்க என்ன மாதிரி ஆயிடுறீங்களா? ஏன்? for I also have become as you are. நீங்க என்ன மாதிரி ஆங்கப்பா. அங்க பாருங்க, எடுத்தோன்னா 12ல பாத்தீங்களா, கமாண்ட்ல ஆரம்பிக்குது. கினஸ்தே, லூயஸ்தே. ஓகே, பிகம். ஓகே, என்ன மாதிரி ஆகுங்க. பிகம், பிகம் என்ன மாதிரி ஆஸ். ஏன்? நான் உங்களை மாதிரி இருக்கேன்ல, ஐ ஹவ் பிகம் லைக் யூல. சரியா? அடல்ஃபை பிரதர்ஸ். அப்ப சகோதரர்களே, நான் உங்களை மாதிரி, நீங்க என்ன மாதிரி ஆகுங்க. ஏன்னா நான் உங்களை மாதிரி ஆயிட்டேன். என்ன அர்த்தம்? நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க லெவல்ல இறங்கி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா, என்ன மாதிரி ஆகுங்க. என்ன மாதிரி ஆகுங்கன்னா என்னது? ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபெய்த் இன் கிரைஸ்ட். கிரைஸ்ட் எம்பசைஸ் பண்றேன், சரியான டாக்டரின் எம்பசைஸ் பண்றேன். சால்வேஷன் பை, நாட் பை ஒர்க்ஸ், நாட் பை அப்சர்விங் தி சீசன்ஸ் மந்த்ஸ் கிடையாது. யூ நீட் டு கண்டினியூ டு க்ரோ இன் த ஃபெய்த். உங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ், சீசன்லாம் செகண்டரி, பட் that will not help you to grow in Christ. அதனால எப்படி நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஆகணும், என்ன மாதிரி ஆயிருங்க. என்ன மாதிரி ஆயிருங்கன்னா, என்ன மாதிரி ஹெல்தி டீச்சிங்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் அதோடைய இது. அதனால பவுல மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. சரியா? என்னுடைய ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வாங்க, என்ன மாதிரி இருங்க. ஐ இம்ப்ளோர் யூ, டியோமை. உங்களை எல்லாம் நான் பெக் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐ இம்ப்ளோர் யூ. ஓகே, ஹூமோன் plural. Uden, nothing. Una, negative. Uden, me, nothing me. ஒண்ணுமே இல்ல. என்னது? அடிக்கியோ. சிஸ்டர் ஞாபகம் இருக்கா? அடிக்கியோனா ஐ இன்ஜூர். ஓகே, ஐ டூ ராங் டு அப்படின்னு அர்த்தம். அடிக்கியா. அதுல இருந்து வந்தாதான் ஹேடிகேசட்டை. ஹேடிகேசட்டை. ஓகே, அடிக்கியா தான் ஆல்பா ஏட்டாவா இதா இருக்குது, ஆகுமெண்ட் ஆயிருக்கு. have you, okay, have you wronged. அப்ப 12வது வசனத்துல என்ன கேள்வி கேட்கிறாரு? verse 12ல you have done me no wrong. எப்ப நீங்க எனக்கு என்னப்பா தப்பு பண்ணீங்க? எனக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. you have done me no wrong. சரியா? 12வது வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, என்ன மாதிரி ஆயிருங்க எப்படின்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நான் உங்களை போல ஆனேன்னா உங்களை போலுமானேன். எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. See, பர்சனலா நீங்க எனக்கு எந்த அநியாயமும் பண்ணல. இப்ப ஒண்ணு தெரியுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we are not against people. எப்பயுமே தவறான உபதேசக்காரர்களை கண்டிக்கும் போது அவங்களை கண்டிக்காம அவங்க உபதேசத்தை கண்டிங்க, அவங்கள நேசிங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாம அவங்களுடைய தவறான உபதேசத்தை எடுத்துக்காட்டுங்க. இது இங்க ஒரு நல்ல பாடம். எடிசன் என்ன ஒரு அருமையான பாடம். இங்க என்ன பாடம் தெரியுமாண்ணா? தவறான உபதேசக்காரர்களுடைய அவங்கள பத்தி இது பண்ணாம, அவங்கள நீங்க ஹைலைட் பண்ணாம, அவங்க எந்த உபதேசத்துல தவறுறாங்கன்னு சொல்லி அந்த தவறான உபதேசத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுங்க. புரியுதுங்களா? அததான் இங்க சொல்றாரு. நீங்க எனக்கு எந்த தப்பும் பண்ணலையா? யூ ஹவ் டன் மீ நோ ராங். சரியா?
அதான் அங்க சொல்றாரு, சகோதரர் என்ன போல ஆகுங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. ஓகே, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வில் கம் டு ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகே, 7:35 ஆயிடுச்சு, half an hour ஆயிருக்கு. ஓகே, குட். வாங்கப்பா. 8, 9, 10, 11, 12. ஆமா, 5 வசனங்கள் முடிச்சிருக்கோம். குட். சொல்லுங்கப்பா, இவ்வளவு நேரம் கேட்டீங்க. How do you define Paul? உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா புட்டு கொடுக்குறேன். பாலை டிஃபைன் பண்ணீங்கன்னா, இது என்னோட கேள்வி, மற்றபடி நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம். இதை வச்சு பாலை எப்படி டிஃபைன் பண்றீங்க? எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை புரிஞ்சுக்கிறீங்க? கமா பேச. கிறிஸ்டலா, வெல்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வாங்க வாங்க, குட் ஈவினிங். அப்பாடா, அத்தி பூத்த மாதிரி வந்துட்டீங்க. ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். தொடர்ந்து வாங்க. குட். ஓகே, கிரேட். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8-12 வரைக்கும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா, ப்ளீஸ். உங்க சைட்ல இருந்து ஐ வாண்ட் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். சந்தேகம் இருந்தா கூட கேட்கலாம், இல்ல உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை சொல்லுங்க. இப்பேற்பட்ட உபதேசக்காரர்களை, பிரசங்கிமார்களை, போதகர்களை உங்களால பார்க்க முடியுதா? அதாவது ஷேர் பண்ணுங்க. என்ன ஒரு அக்கறை பார்த்தீங்களா? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான உபதேசத்துல அவங்க வளரணுங்கிற ஒரு அக்கறையில, அதான பவுலுடைய அக்கறை. எந்த அளவுக்கு இறங்கி பவுல் அவங்கள்ட்ட பேசுறாரு பாத்தீங்களா? உரிமை எடுத்து. அவங்கள அஃபண்ட் பண்ணல. Paul did not offend Galatian believers. எதை சொல்றாரு? their practices. சரியா? சொல்லுங்கப்பா. என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க எல்லாம்? இல்ல, அதாவது அவர் சம்பாதித்த ஒரு சபைக்காக அவர் எப்படி ப்ளீட் பண்றாருங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு கான்டெம்பரரி ஒர்க்ல பாத்தீங்க, இதுல இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு மெம்பர் ஒரு ஃபெய்த் அவர் வெளியே வேற ஃபெய்த்துக்கு போயிட்டாருன்னா, சரி போறான் விடு, அவங்க அவ்வளவுதான், அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற செட்டு தான் இந்த சபைகளும் இன்னைக்கு இருக்குது. நம்ம சபைகள் கரெக்ட்ண்ணா, சரிண்ணா. கேர்லெஸ் ஆட்டிடியூட், ஒரு கன்சர்ன் இல்லாத, கேர் இல்லாத, ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னலிசம், அதே வந்துட்டு போறது, அதை கூட்டம் வருது போறது. இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ரீதியில எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு தான், நாமினலிசத்தை விடுங்க, ஆவிக்குரிய ரீதியிலேயே இருக்கிறவங்கிறவங்க எதை எம்பசைஸ் பண்ணணுமோ, ப்ரியாரிட்டி கொடுத்து எந்த உபதேசத்தை பண்ணணுமோ அதை பண்ணாம தேவையில்லாத, இப்ப வழிபாடுகளுக்கு திரும்புறது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாத உபதேசங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன அபிஷேகம்? இல்ல அபிஷேகம் என்னத்த அபிஷேகம்? திருப்பி உங்கள்ட்ட ஓப்பனா பேசுறேன், என் மனசுல இருந்து தான் பேசுறேன். அபிஷேகம்னால என்ன அர்த்தம்னா உடனே அந்நிய பாஷை பேசுறது, கை தட்டுறது, பாட்டு பாடுறது, பொழிந்துடும் வரலாமே இல்லைங்க. அபிஷேகங்கிறது என்னன்னா ஊழிய பாரங்க. ஒரு தனிப்பட்ட ஊழிய பாரத்தை ஆண்டவர் கொடுத்து என்னை புஷ் பண்ணி அந்த ஊழியத்துக்காக என்னை எம்பவர் பண்ணி பயன்படுத்துறது அபிஷேகம் ஒழிய இது தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல உள்ள இதெல்லாம் டேர்ன் பேக், டைவர்ட் ஆகி போறது. இங்க பார்த்தோம்ல டேர்ன் பேக்னு சொல்லி ஸ்டெராஃப்னு ஒரு வேர்டு பார்த்தோம்ல, ஸ்டெரோ, அப்பா ஸ்டெரோ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பாருங்க இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல தான் கொட்டி கிடக்கு தேவையில்லாத உபதேசம். அபிஷேகங்கிற பேர்ல, தீர்க்க தரிசனங்கிற பேர்ல, வெளிப்பாடுங்கிற பேர்ல, சாரி என்ன திருத்துங்க, ஆசீர்வாதங்கிற பேர்ல எதை யார வலியுறுத்தணுமோ அதை வலியுறுத்தாம, அதுதான் இப்ப கம்பேர் பண்ண முடியுது. இப்ப நீங்க போய் நீங்க யூதர், இப்ப என்ன யூதர் இது பண்ண இல்ல, நம்மளுடைய கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா டீச்சிங்ஸ். சொல்லுங்கப்பா, கமா. தேங்க்யூ எடிசன் அண்ணா ஃபார் யுவர் ஷேரிங். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது கொஞ்சம் பேசுங்க.
சொல்லுங்கண்ணா. இல்ல நீங்க இப்போ இஃப் யூ see today's situation through this mirror, இந்த மிரர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் யார்கிட்ட இருக்குன்னாரு நம்மளுக்கே டவுட் வருது. ஓகே, தட்ஸ் ஒன் திங் which I came to know. And second thing is the divisions has become so much that I'm concerned with my division, the other person is concerned with his division. I don't know what he is following, and how will I stand to correct him? Correct, sir. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. This is what I said when we were talking about the truth. What is அபிஷேகம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேகத்தில் ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் தியரி. உங்களுக்கு அந்த என்ன தியரினே தெரியாது இருக்கும்போது, இப்போ now when you come to know this is actually what is the truth, you will come to know how much of divisions and how much of theories are going around. கரெக்டா சொல்றீங்க டெக்ஸ்டர் என்ன. ஒண்ணும் இல்லைன்னா ஏசாயாவுல ரொம்ப தெளிவா போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி தீர்க்க தரிசனம். எதுக்கு? குருக்களுக்கு கண்களை திறக்கவும், சிறை உள்ளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி பேஸ்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபிஷேகங்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான் கொடுத்துருக்குது. அனாயின்ட்மெண்ட் should lead me. இப்ப எனக்கு ஓப்பனா பேசுறேன். I am anointed by God to teach the scripture. ஆமா, I am anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த பாரம் இருக்கு, அதுல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு ஊழியத்துக்கு. இதுதான் அபிஷேகம் ஒழிய இன்னைக்கு அபிஷேகம்னா ஐயோ எல்லாத்துக்கும் அபிஷேகங்கிற ஒரு வார்த்தை, அபிஷேக ஆராதனைங்கிறான், என்னென்னமோ சொல்றான், என்னென்னமோ அந்த ஐயோ அநியாயத்துக்கு பண்றாங்க. இறங்குது என்னையா இறங்குது? ஆத்தும பாரம் இல்லைன்னு இல்லைன்னு ஊழியம் குறைஞ்சு ஊதியம் கூட்டிட்டு. கரெக்ட். இவங்க பொதுவா நான் பெண்டிகாஸ்ட் எதிரி கிடையாது. அபிஷேகம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அம்மா தட்டணும்னா ஒரு 10 அம்மா கை தட்டணும்னா அவர் மியூசிக் தூக்கிடுவாருண்ணா, இன்க்ரீஸ் பண்ணி. நீங்க தான் மியூசிக்ல இருக்கீங்களா, வால்யூம் ரைட் ஆயிரும்னா சும்மா கொட்டு மாதிரி அடிச்சு இறங்குது அபிஷேகம் இறங்குது டபடபடபடன்னு ஒரு 10 நிமிஷம். இதுதான் அபிஷேகம் நினைச்சு கண்மூடித்தனமா இருக்காங்க. ஐ எம் சாரி, என்ன கரெக்ட் பண்றதா பண்ணுங்க. ஐ எம் நாட் பேசுறேன். அபிஷேகம் இறங்குறத நான் கண்டேன்னு வர சொல்லுவாங்க. இது நான் பார்த்திருக்கேன், அபிஷேகம் இறங்கி நிறைந்திருந்தது கர்த்தரின் சமூகம் இந்த இடத்துல. Anyway, I am not criticizing. இல்ல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலனா we are threadbarely நம்ம பேசுறோம் உள்ள. இங்க பாருங்க, இப்ப பவுலுக்கு இருந்த அபிஷேகத்தை நம்ம தெளிவா பார்க்கணும் பாருங்க. as a pastor, ஒரு போதகரா பல சபைகள்ல, விசேஷமா கலாத்திய சபைகளை கிடைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த ஒரு பாரத்தை எவ்வளவு கன்சர்னா பகிர்ந்துக்கிறார் பாருங்க. அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு அந்த கன்சர்ன் இருந்துச்சு. நம்ம பெருசா கன்சர்ன் போய் டோட்டலி இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன். தட்ஸ் இட். எக்ஸாக்ட்லி. Anyway, anybody else? Right. உண்மைண்ணா ஜோம் பண்ணுங்கண்ணா. we need to come back to the scripture. anybody else please feel free. இன்னும் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க before we go further. இன்னும் 2 வசனம் பார்த்து முடிச்சிடலாம். anybody? 2 பேர் you have opened up. thank you. எடிசன் அண்ணா அண்ட் டெக்ஸ்டர் அண்ணா. இன்னும் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. வாட் இஸ் யோர் ரிஃப்ளெக்ஷன் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்டடி? ஆனால் பேசிக்கலி இந்த கிங்டம் வேல்யூஸ் சொல்லுகிற அந்த கோர் வேல்யூஸை விட்டுட்டு நம்ம சூப்பர்ஃபிஷியலாக we are trying to build up things. இதுதான் is a tragedy which is happening in churches. உண்மைண்ணா. கோர் வேல்யூ, கிங்டம் வேல்யூங்கிறது Matthew chapter 5, 6, 7 அது supposed to be the like என்ன சொல்றது, அதுதான் the core of Christian. exactly. the core விட்டுட்டு இப்போ நம்ம சூப்பர்ஃபிஷியலா என்னமோ என் இஷ்டத்துக்கு நான் இப்போ சப்போஸ் if I am conducting அங்க ஒரு congregation, then I make my own rules, my own likes and dislikes, அந்த மாதிரி மைனு உள்ள போயிட்டே தவிர கடவுளுடையதுங்கிறத கொஞ்சம் Thank you for enabling God enabled us to read the times around us. இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. கனடி என்ன சொன்ன மாதிரி, மற்றவங்க சொன்னது மாதிரி, நம்ம we need to develop the discernment, spirit of discernment to know what is happening around us. ரொம்ப முக்கியம். 10-11 தயவு செய்து அடிச்சுட்டு போயிடாதீங்கப்பா. நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிற ஒன் ஆஃப் த பர்டன்ஸ் and கமிட்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா? somehow I want my audience, my friends to
turn to the healthy teachings of the scripture, not of the church. இன்னும் சர்ச்சுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டாக்டர்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ரொம்ப சந்தோஷம். குட். ஸோ பவுலுடைய அந்த கன்சர்ன்லேருந்து நமக்கு தெரியுது, நல்லா உரிமையா கேட்கிறாரு, உரிமையா அவங்கள வந்து அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி பழைய வாழ்க்கையை சொல்லி புதிய வாழ்க்கையில இப்ப நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க, ஆண்டவர் அறியப்பட்டு இருக்கீங்க, ஏன் மறுபடியும் போய் அடிமையாகுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சரியா? ஸோ அதனால நல்ல கவனிங்க. we need to develop the attitude of, சரியா, understanding the spiritual nature of people around us. சரியா? குட். ஓகே, இப்ப ரொம்ப பர்சனலா அடுத்த வசனம் போலாமா? 13 verse 13. பேப்டிஸ்ட் ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். 13, 14, 15. ஓகே, 3 வசனங்களை பார்க்கலாம். இப்ப பால் வந்து ரொம்ப பர்சனலா என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய விசிட்டை கலாத்திய சபைக்கு நாட்டுக்கு போய் விசிட் பண்ணார்ல, அந்த விசிட்டை இப்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு, ரிமைண்ட் பண்றாரு. ஓகே ஓகே, I'll close my video. ரைட், கரெக்டுங்கப்பா. இப்ப verse 13 பாருங்க. ஆயிடச்சே ஓடா மேடம், அடிக்கடி இந்த ஆயிடான்னு வந்தாலே மேடம், கினஸ்கோனா மேடம் சாதாரணமான ஐநோ தெரியும். ஆனா ஆயிடான்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இனிமே இந்த வேர்டு ஏற்கனவே பாத்துட்டோமான்னு தெரியல. ஆயிடானா ஐநோ, இது வந்து என்னன்னா ரொம்ப கன்விக்ஷன், நல்ல ஆழமா தெரியும்னு அர்த்தம். சரியா? ஆயிடச்சே, யூனோ, உங்களுக்கு தெரியும். சரியா? நானே வாசிக்கிறேன். அண்ட் யூனோ, பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க. பேப்டிஸ்ட் அது வரைக்கும் நான் இங்க இருந்து வாசிக்கிறேன். ஆயிடச்சே யூனோ டே கோட்டி தட் டயா அஸ்தெனேயின், திருப்பியும் அஸ்தெனோ அப்படிங்கிற வேர்டு வருது. அந்த வேர்டு என்னன்னா வீக். ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு தெரியும் என்னது? டயா த்ரூ, ஓகே, அஸ்தனியன் த்ரூ வீக்னஸ், டேஸ் சார்காஸ். ஓகே, சார்காஸ்னா ஃபிளஷ். அப்ப இதான் பர்சனலா ஷேர் பண்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, மாம்சத்துல எனக்கு நான் வந்தப்ப பலவீனமா இருந்தேன். அந்த 13வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஆயிடட்டே டே அஸ்தேனியன் வீக்னஸ் ஆஃப் த ஃபிளஷ், மாமிசத்துல பலவீனமா இருந்தேன், எனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். அந்த மாமிச பலவீனத்தோட இப்ப நான் என்ன பண்ணுனங்கிறதான் வெறுப்பு வருது பாருங்க. போன மேடம் யாங்கலியான், ஓகே, யாங்கலிட்ஸோனா ஐ ப்ரீச் த காஸ்பல்னு அர்த்தம். சரியா? யாங்கலிட்ஸோ, அதுதான் இப்ப என்னவா மாறி இருக்கு பாருங்க. யூக்கு அப்புறம் ஆல்பா ஏட்டாவா ஆகுமெண்ட் ஆயிருக்கு. ஆகுமெண்ட் ஆனா கட்டாயம் இது ஏரிஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். யாங்கலி சா, ஓகே, யாங்கலி சாமேன் ஐ ப்ரொக்ளைம் த காஸ்பல், உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சேன். எப்படி? என் சரீர பலவீனத்தோட கூட வந்து எங்க வந்தேன்? டிராவல் பண்ணி வந்தேன். கலாத்தியாவுக்கு வந்து என் சரீரத்துல பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனத்தை இனிமே என்னன்னு பார்க்க போறோம். அதையும் நம்ம தெரியும். இதுக்கு கமெண்டேட்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க பலவீனம்னா, ஆனா இங்க அவருடைய எழுத்து மூலமா என்ன பலவீனம்னு நம்ம ஸ்பெசிபிக்கா அடிக்கலாம், தெளிவா அடிக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. இப்ப பலவீனத்தை பின்னாடி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சரீர பலவீனத்தோட நான் உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். proclaim the gospel to you. அங்க பாருங்க, புரோட்டேரான், புரோட்டாஸ்னா ஃபர்ஸ்ட். ஓகே, புரோட்டாஸ், அதுல இருந்து வந்தோம் புரோட்டாரான். அட் த ஃபர்ஸ்ட், முதல்ல உங்கள்கிட்ட வந்தப்ப நான் சரீர பலவீனத்தோட வந்துதான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். நானே 13 வாசிக்கிட்டா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடி as you know, நான் சரீர பலவீனத்தோடு, சரியா, அந்த அஸ்தனைனா பலவீனம், சார்காஸ்னா சரீரம், முதலாம் தரம், ஓகே, புரோட்டாஸ்னு போட்டிருக்கல, உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்ப 13வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, கலாத்திய அந்த நாட்டுக்கு போய், சரியா, சுவிசேஷத்தை பிரசங்கித்தப்ப பவுல் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தை நினைவு கூர்ந்து காட்டுறாரு அவங்கள்ட்ட. ஓகே, ஒரு பிக்சர் பண்ணி காமிச்சிட்டு இப்ப சொல்றாரு, காய் தான் பெய்ரஸ்மான். பெய்ரஸ்மான் பாருங்க, பெய்ரஸ்மான்ஸ்னா டெம்டேஷன், டெஸ்ட். சரியா? ஆமா, டெஸ்ட் ஆஃப் யூ ஹூமோன், த டெஸ்ட் ஆஃப் யூ என்டே சார்க். இதை ஃபுல்லா படிக்கலாம்.
மூ மை ஃபிளஷ். சரியா? இப்போ 13 சொல்லிட்டு 14 த்ரூ மை ஓகே கண்டிஷன் புட் யூ டு த டெஸ்ட். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? டெஸ்ட் டு யூ, உங்களுக்கு அது இதா இருந்தாலும் என் டே சார்கி மூ, என்னுடைய சரீர பலவித்து நிமித்தம் நான் வந்த போது நீங்க பாருங்க, அடுத்து பாருங்க, ஊக் செய்யல. என்ன செய்யல? அடுத்த காட்டுப்பா பேப்டிஸ்ட். ஊக்குனா நாட் செய்யல. என்ன பண்ணல? நீங்க என்ன டிஸ்பைஸ் பண்ணல. பாருங்க, டிஸ்பைஸ் போட்டிருக்குல்ல, என்ன வெறுக்கல. அதுக்கு உபயோகப்படுத்துற கிரீக் வேர்டு என்ன? எக்ஷு. எக்ஷு தெனேசெட்டே. ஓகே, இது வந்து ஆக்சுவலா காம்பவுண்ட் வேர்டு. ஓகே, எக் அதுல இருந்து வந்தது. எக்ஷு தெனேசெட்டே. யூ டிட் நாட் டிஸ்பைஸ் மீ, நீங்க என்ன வெறுக்கல. சரியா? நான் சரீர பலவீனத்தோட வந்தப்ப நீங்க என்ன வெறுக்கலங்கிற. தோ ஓகே மை கண்டிஷன் புட் யூ டு த டெஸ்ட், உங்களுக்கு அது இதா இருந்தாலும் யூ டிட் நாட் ஸ்கான் பண்ணல, டிஸ்பைஸ் பண்ணல, என்ன வந்து வெறுக்கல. சரி, மாறா என்ன பண்ணீங்க? அதுக்கு மாறா என்ன பண்ணீங்க பாருங்க. அல்ல பட், ஆனா என்ன பண்ணீங்க? ஆஸ். ஓஸ்னா ஆஸ். ஆஹா, ஆங்கிலாஸ். ஆங்கிலாஸ் தான் அக்யூசேட்டிவ் சிங்குலர். ஆங்கிலான்னு மாதிரி இருக்கு பாருங்க. an angel, தேவதூதன் மாதிரி. என்னது? தியோ, யாரோட தேவன்? தேவனிடத்திலிருந்து வந்த தூதன மாதிரி. டெக்ஷோமை மேடம், டெக்ஷோமைனா ஐ ரிசீவ்னு அர்த்தம். அந்த டெக்ஷோமைல இருந்து வந்ததுதான் எடக்ஷாசிஸ்தே. ஓகே, எடக்ஷாஸ்தே. யூ ரிசீவ்டு மீ. எப்பா என்ன ஏத்துக்கிட்டீங்கப்பா. கம்ப்ளீட் ஏரிஸ்ட் பாருங்க, பாஸ்ட் டென்ஸ். எப்படி என்ன ஏத்துக்கிட்டீங்க? ஒரு தேவ தூதன் மாதிரிப்பா என்ன ஏத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க எதை பார்க்கல? என்னுடைய சரீர பலவீனத்தை பார்க்காம ஒரு தேவதூதனை ஏற்றுக்கொள்வது போல, ஓசன் போட்டிருப்பாங்களா, ஆஸ், அப்படி என்ன ஏத்துக்கிட்டீங்க. அப்ப உங்களுக்கு நான் எப்படி இருந்தேன்? தேவன்டேந்து வந்த தூதன். ஏன்? காஸ்பல் சொன்னேன்ல, சுவிசேஷம் சொன்னேன்ல, உங்க வாழ்க்கை மாறுனுச்சுல. அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் மாத்தின தேவ தூதர்ரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன வந்து ரிசீவ் பண்ணீங்கப்பா. ஓஸ் கிரைஸ்ட் ஆன் ஈசூம். பாத்தீங்களா? an angel of God. இன்னொன்னு, தேவதூதன் மாத்திரம் இல்ல, as Christ Jesus, கிறிஸ்துவ போல. ஓசன் போட்டிருக்கு பாருங்க, திருப்பியும் கிறிஸ்துவை போல. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். though my condition put you to the test, you did not despise me but welcomed me as an angel of God. இன்னொன்னு, as Christ Jesus. ஆகா, கிறிஸ்து இயேசுவ போல. இயேசு கிறிஸ்து அல்ல, தேவதூதன் அல்ல, போல. போல ஓசுனா ஆஸ், போல. இப்ப வாசிங்க, யாராவது வாசிங்க 13 and 14 வாசிங்கப்பா. 13-14 கலாத்தியர் 13-4 13-14 வாசிங்க. நம்ம 15ஓட நிப்பாட்டிடலாம். 13-14 anybody please குயிக்கா வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும். சோதனையை நீங்கள் இந்த டெஸ்ட், சரியா, அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும்னு போட்டிருக்கு. ரெண்டு நாட்டு போட்டிருக்கு. ஆனா கிரீக்ல பாத்தீங்கன்னா கவனிங்க, யூ டிட் நாட் ஸ்கான் ஆர் டிஸ்பைஸ் மீன் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. பட் ஆனா வந்து ஆமா ஆமா, யூ டிஸ்பைஸ், யூ டிட் நாட் டிஸ்பைஸ். ஆமா, இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. ஆமா, எக்ஷேப் டு செட்டே. சரியா? ஆமா, அரோசியாமலும். அரோசியம்னா வெறுக்காமலும். சரியா? என்னை பார்த்து வெறுப்பா இல்லாமலும் நீங்க என்ன பண்ணிட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி. இப்ப பூ கேள்வி கேட்கிறார். வாட் தென் ஊன், வாட் தென் ஓ மக்காரிஸ்மாஸ். மக்காரியாஸ்னா பிளஸட், பிளஸட்னஸ். ஹூமூன் யூ. ஸோ வாட் தென்,
யுவர் பிளஸட்னஸ். என்ன கேள்வி கேட்கிறாரப்ப? வாட் ஹேஸ் பிகம் ஆஃப் த குட்வில் யூ ஃபெல்ட்? கேள்வி கேட்கிறார். சரியா? அப்பொழுது ஓகே, சரி, அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு, வாட் பிளஸட்னஸ். தமிழ்ல ஆனந்த பாக்கியம்னு போட்டிருக்க அந்த பிளஸட்னஸ். சரியா? அப்ப நீங்க கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? என்ன ஆனந்த பாக்கியம்? என்ன மக்காரிஸ்மாஸ்? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, வாழ்க்கை மாறி இருந்துச்சு, அவ்வளவு ஆசீர்வாதப்பட்டிருந்தீங்க. சரியா? அப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, அவ்வளவு ஆனந்த பாக்கியத்தோட ஆசீர்வாதமா இருந்தீங்க. எங்க எங்க அது? எங்க அந்த பாக்கியம்? எங்க அந்த ஜாய்? எங்க அந்த பிளஸட்னஸ் கேட்கிறாரு. வேற வாட்? என்ன ஆச்சு? கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் அந்த கன்சர்ன்ல வெகுண்டு எழுதுறாரு. மாற்றூரியோ மாற்றூரியோ. ஆஹா மேடம், மாற்றூரியோ மாற்றூரு. பாருங்க, ஐ பேர் விட்னஸ் வந்துருச்சு பாருங்க. நான் சாட்சி கொடுக்க முடியும். இண்டீட், உண்மையுமே. என்னது? ஹூமின் டு யூ, உங்களுக்கு. என்ன தட்? இப்ப கண்டிஷன் எய் வந்தா கண்டிஷன். இஃப் ஒருவேளை டுனட்டான் பாசிபிள் முடிஞ்சா டூஸ் ஆஃப்தல்மூஸ் பூமூன். என்னது? யுவர் ஐஸ், உங்கள் கண்களை. இங்கதாங்க பவுலுடைய சரீர பலவீனம் வருது. சரீரத்துல பலவீனம்னு சொன்னது எங்கன்னா கண்கள். அங்க போட்டிருப்பாருங்க. ஆப்தமாலஜிஸ்ட்னா தெரியுமில்ல, கண் டாக்டர். அதனால ஆப்தல்மோஸ்னா ஐஸ், அக்யூசேட்டிவ் ப்ளூரல். உங்க கண்களை முடிஞ்சா, நான் சாட்சி சொல்ல முடியும், முடிஞ்சா உங்க கண்களை கூட, அடுத்து காட்டுப்பா, இந்த வசனத்தோட முடிப்போம். உங்க கண்களை கூட, இங்க பாருங்க, எக்ஷனா அவுட்டு, உராசாண்டஸ். ஓகே, உருசாண்டஸ். எக்ஷூரண்டஸ்னா அவுட், புடுங்கி கொடுக்கறதுக்கு. ஓகே, எக்ஷூரசாண்டஸ்னா காஜ்ட் அவுட்னா உங்க கண்ணை புடுங்கி கொடுக்கறதுக்கு. ஆஹா, உங்க கண்ணை புடுங்கி கொடுக்கறதுக்கு கூட நீங்க என்ன இருந்தீங்க? முன்னாடி காட்டுமா பேப்டிஸ்ட், முன்னாடி காட்டுங்க, இந்த 15 காட்டுங்க. பாருங்க, உங்க கண்களை கூட பிடுங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா, டுனாட்டஸ்னா பாசிபிள். நான் சாட்சி சொல்லுவேன்ப்பா, ஐ பேர் விட்னஸ். உங்க கண்களை கூட பிடுங்கி கொடுக்க கூட நீங்க என்னவா இருந்தீங்க பாருங்க. டியோகோனா கிவ்னு அர்த்தாங்க மேடம். டியோகோனா ஐ கிவ், அதுல இருந்து வந்தா எடு கட்டே ஆகுமெண்ட் ஆயிருக்கு பாருங்க. எடு கட்டே, யூ வுட் ஹவ் கிவன். நீங்க உங்க கண்களை கூட புடுங்கி எனக்கு, மாயின்னு போட்டுருக்கு பாருங்க, டு மீ, எனக்கு. ஓகே, நீங்க உங்க கண்களை கூட புடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அவ்வளவு ரெடியா இருந்தீங்க. முடிஞ்சா அவங்க கொடுக்கல. ஏன்? பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். நான் முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க ஸ்கிரீனை வேண்டாம், நீங்க யூ கேன் டிஸ்பிளே மை ஃபேஸ். தேங்க்யூ. இப்ப ஆஃப்தல் மாசம் யூஸ் பண்றதுனால சரீர பலவீனம், சார்காஸ்ல இருக்கிற அஸ்தனை வீக்னஸ் என்னன்னா, இங்க டெக்ஸ்ட் படி ஸ்காலர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, சிலவங்க சின்ஃபுல் நேச்சர்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாவ சுவாவெல்லாம் இங்க இதை பத்தி பேசல. ரொம்ப தெளிவா ஸ்பெசிபிக்கா அடிக்கிறாரு. ஆஃப்தல் மாஸ் கண்ணுல பவுலுக்கு பிரச்சனை. தமஸ்குல ஆண்டவர் மீட் பண்ணார் தெரியுமா? கண்ணுல ஒளி அடிச்சு தெரியுமா, பிரகாசமா, செதில்கள்லாம் விழுந்துச்சுல, அதோடைய ஆஃப்டர் மாத் ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் பிசிக்கலா இப்ப ஒண்ணும் இல்லைங்க. ஆனா எடிசனா நல்ல செயின் ஸ்மோக்கர்ன ஒருத்தர், சும்மா கற்பன், ஆண்டவர் ஏத்துக்கிட்டாருங்க. அந்த செயின் ஸ்மோக்கரா இருந்ததெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா செயின் ஸ்மோக்கரா இருந்ததுனால உள்ள பாதிப்பு இருந்திருக்கு. அந்த பாதிப்பை அவர் அனுபவிக்கணும்னா சில வேலை ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த பாதிப்பை அவர் அனுபவிக்கணும். அது விஷயமா அவருக்கு ஒரு காச நோய் வந்துருச்சு, இல்ல ஏதாவது வந்துருச்சுன்னா, சும்மா சொல்றேன், கேன்சர் வந்துருச்சு, பாவங்களை மன்னிச்சிட்டார், ஆண்டோட பிள்ளை மாத்திட்டாரு. அந்த கேன்சர்ல அவர் இறந்துட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த ஒலி அடிச்சதுல கைலாவுக்குள்ள தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் செதில் மாதிரி விழுந்து நல்லாயிட்டாரு. ஆனா அதோடைய ரெப்பர்கஷன், அதோடைய ரிசல்ட் என்னன்னா, கண்ணுல இருந்து தண்ணி வரும். தண்ணினா இந்த தண்ணி இல்லை, ஒரு மாதிரி அழுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அழுக்கு மாதிரி கண்ணுல இருந்து வரும். அப்ப என்ன பண்ணணும்? பவுல் அடிக்கடி கையில ஒரு துணியை வச்சு கண்ணை துடைக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப கண்ணாடி எல்லாம் இல்லை, கண்ணை துடைப்பார். இப்ப நான் உங்கள்கிட்ட இப்படி பேசும்போது, சொல்லுங்கப்பா, நம்ம என்ன பாக்குறோம்னாப்பா, கலாத்திய 4 இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா, அப்பப்ப இப்படி பண்ணனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன வெறுக்க மாட்டீங்க?
யார ஒரு டீசன்சி இல்லாம, கர்டசி கூட இல்லாம இப்படி பண்றாரு சொல்லுவீங்கல்ல? பவுல் அப்படிதான் சொல்றாரு. நான் அப்படி வந்தப்ப என் கண்ணுல இருந்த பிரச்சனையோட நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். அப்ப நீங்க அவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை மாற்றப்பட்டு பாவ மன்னிப்படைஞ்சு நீதிமான மாதிரி ஆண்டவரோட பிள்ளையா மாறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துல இவருக்கு பேசாம நம்ம கண்ணை புடுங்கி கொடுத்துடலாம்டா, அவர் கண்ணுல கஷ்டப்படுறாரா, நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாரா, நான் பற்ற அந்த சந்தோஷத்தை மத்தவங்களும் அனுபவிக்கணும்லடா, அதனால நம்ம கண்ணை புடுங்கி கொடுக்கலாங்கிற அளவுக்கு இருந்தீங்கிற. You got the point? தெரியுதா? ஓகே, இனஃப், போதும். நம்ம இன்னைக்கு ஆமா ஆமா 15 ஆமா ரைட் 15 நிப்பாட்டிக்கலாம். எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஷேர்? ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எப்பயுமே சொல்றேன், ஒரிஜினலுக்கு போங்க. ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து எடுத்து ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்துறது நல்லது. அந்த கமெண்டேட்டர் இப்படி சொல்றாரு, எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு, இந்த சர்ச்சில் அப்படி சொன்னாங்கிறதெல்லாம் 2வதா தூக்கி போடுங்க. வேதத்துல நேரா போங்க. சரியா? வேத வெளிச்சத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. The weakness, physical weakness is nothing but disease. நம்ம என்ன பண்ணிருப்போம்? எனக்கு கண்ணு பிரச்சனை, அதனால எனக்கு என்னால கிளாஸுக்கு வர முடியாது. சும்மா சொல்றேன், கோச்சிக்க உங்கள சொல்ல. எனக்கு இந்த பிரச்சனை, அதனால போக முடியாது. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்களா, கப்பல்ல பிரயாணம் பண்ணி 2 கொரிந்தியரை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லி. ஓகே, ஸோ அதான் பாலோடைய பேஷன், கமிட்மெண்ட் டு ஷேர் த காஸ்பல், டு டிசைபிள் த பிலீவர்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 8 ஆயிடுச்சு. தேங்க்யூ. யாராவது பேசணும்னு விரும்புனீங்கன்னா you can share your comments, your reflection or your other questions before we conclude with the word of prayer. ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம் ஏதாவது சொல்லுங்களா? வாட் இஸ் த டேக் ஹோம் லெசன்? ஏதாவது ஒரு லெசன் இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன்னு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா. பேசாதவங்களாம் பேசுங்க, பேசினவங்களும் பேசுங்க. நிறைய பேர் அமைதியாவே வந்துட்டு அமைதியாவே போறீங்க, கொஞ்சம் பேசுங்க. Come on. What have you learned? Or what is the one take home lesson that you take today? Come on. From Paul's writing to Galatians. மரியா பேசிட்டோம். மரியா பேசின பிறகு சிஸ்டர் பேசுங்க. மரியா சொல்லுங்க. சார், இந்த 10ஆம் வசனத்துல நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் சொல்லி இது பவுல் யூதர்களுக்கு சொல்றாரு. ஆனா இன்றைய நாட்கள்ல அநேக சபைகள்ல இந்த நாட்கள், அமாவாசை நாட்கள்ல என்ன செய்யறாங்கன்னா ஜெபக்கூட்டம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிசாசு பிடிச்சவங்களுக்கு முன்னாடிதான் அவங்க சபைக்கு நடந்துக்கிறாங்க. மரியா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா பிரதர், இந்துக்களை சந்திக்கிறதுக்கு இந்துக்கள் மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்றது தப்பு இல்லைங்கிற. நீங்க ஒருவேளை நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அவங்க அமாவாசை இருட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளும் ஒரு அமாவாசைங்கிற பேர்ல நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்கணும்? எப்படியாவது சுவிசேஷத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம செய்யறது தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் அமாவாசையை கொண்டாடுவோம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, as a contextual theologian, கான்டெக்ட்னா அவங்களுடைய கான்டெக்ட். அது சமாரிய பிள்ளைக்கு கான்டெக்ட் தண்ணி. அத்தனை பட்டணத்துக்கு கான்டெக்ட் என்ன? அறியப்படாத தேவன், விக்கிரகம். அதை வச்சு ஆரம்பிச்சாரு. அதனால நான் சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க மரியா. நான் என்ன சொல்றேன்னா, இந்துக்கள் நிறைந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க ரூட்லயே போய், ஆனா இதுல என்ன மரியா சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அமாவாசை ஜபன் வச்சு வர்றதெல்லாம் யாரு தெரியுமா? விசுவாசி. ஆண்டவர் அறியாதவங்களை கூப்பிட்டு, ஐயா அமாவாசைனா இருட்டு, ஐயா உங்க வாழ்க்கையெல்லாம் இருட்டா இருக்கியா, உலகத்துல பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி அவருன்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லணும் ஒழிய, அது ஒத்துக்கிற மாதிரியா அந்த விஷயத்துல அதுல சுவிசேஷம் சொன்னாங்கன்னா சந்தோஷம். அதை இன்னொரு இதா வச்சுக்கிட்டு சர்ச்சில் வரவங்களே திருப்பி அட்டன் பண்ணிக்கிட்டு ஒரு ஆராதனை போட்டுக்கிட்டு ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இது சாபக்கட்டு, என்னது ஜெனரேஷன் கர்ஸ். அது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. கொலோசையில போய் படிச்சு பாருங்க. வெளியரங்கமான கோலமாக்கி
சிலுவையில வெற்றி சிறந்தாருன்னு எல்லாம் தெளிவா போட்டிருக்கு. இந்த ஜெனரேஷன் கேர்ஸ்ன்னு ஒண்ணு வச்சுக்க வேண்டியது, அதெல்லாம் தப்பு. அதனால நான் ஒரு பக்கம் அதை ஓகே, அவங்க லெவல்ல இறங்கி போங்க, போய் என்ன பண்ணுங்க. இப்ப நான் யூத்து கிட்ட பேசுறேன், நான் யூத்துல பேசும்போது உங்கள்கிட்ட பேசுற மாதிரி பேச மாட்டேனே, நான் ஜாலியா பேசுவேன். லேட்டஸ்டா உள்ள FIFA பத்தி பேசுவேன், வேர்ல்டு கப்பு, லேட்டஸ்டா வந்திருக்கிற ஏதாவது ஃபில்மை பத்தி தாராளமா பேசுவேன். ஏன்? அவன் அவிசுவாசிப்பா, அவனுடைய உலகத்தை பேசி அவனை எப்படியாவது நம்மளை கவனிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்றோம். அந்த விஷயத்துல மாதிரியா ஓகே. ஆனா இன்னொரு விஷயத்துல மாதிரியா நீங்க சொல்றதுல எனக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா சும்மா அமாவாசை ஜம்மன் வச்சு விசுவாசிகளே கூடிக்கிட்டு அது தப்பு. அது தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. மற்றபடி நாட்களை விசேஷித்துக்கிறவன் விசேஷிக்கிட்டோம். பவுல் சொல்றாரு விசேஷித்த. இதுல என்ன ஒண்ணுன்னா, இது எல்லாமே ஜூயிஷ் ஃபெஸ்டிவல்ஸ் இது பண்றாரு. ஃபெஸ்டிவல்ஸ் பவுல் தப்புன்னு சொல்ல வரல, அவரே அட்டன் பண்ணார், இயேசு கிறிஸ்து அட்டன் பண்ணார். பட் வேற விட்டுட்டாங்க. சரியா? அந்த கோர், அந்த வேற அண்ணன் சொன்னார்ல, அந்த கோர், அந்த வேற விட்டுட்டாங்க. விட்டுட்டு சும்மா ஷேலோவா அதெல்லாம் பண்றதுனாலதான் பவுல் அதெல்லாம் பண்றீங்களா இப்ப அப்படிங்கிற. ஓகேவா? ரைட். ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீ திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அருமையான மூல பாஷையை நாங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாக ஆராய்ந்து நாங்கள் இந்த முற்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிற வெளிச்சத்துக்காய் நன்றி. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு எங்களை சுத்தி துரோபதேசங்கள் எதை வலியுறுத்தணுமோ இயேசுவை மையமா வச்சு வலியுறுத்தாதபடிக்கு நிறைய உபதேசங்கள் ஆண்டவரே பெருகிச்சு சுவாமி. எங்க கண்களை திறந்துடலுங்க ஆண்டவரே. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுக்கவும் அவைகளையே உபதேசிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பவுலுடைய கன்சர்ன் எங்களுடைய கன்சர்னா மாறி மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பவுல் சொல்வது போல கிறிஸ்து உருவாகும் அளவு நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஸ்பிரிச்சுவலா மெச்சூர்டா பைபிளுக்கு நேரா பிள்ளைகளை நடத்த, கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த, விசுவாசத்துக்கு நேராக நடத்த எங்களுக்கு அல்ல சுவாமி, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய சத்தியத்தின் நிமித்தம் உங்களுடைய கிருபை நிமித்தம் உண்மையே உயர்த்தி காட்ட உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்கள் வாழ்க்கையில ஊழியத்திலே தொடர்ந்து உதவி செய்யும். கற்றுக் கொடுத்து பாடங்களுக்காய் நன்றி, கற்று நிச்சயத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி, பிளஸ் பண்ணி அனுப்புங்க ஆண்டவரே. மறுபடியும் அடுத்த வென்ஸ்டே நாங்கள் தொடர்ந்து படிக்கும் போது எங்களுடைய கண்களை திறந்துருளுங்க. உண்மை இன்னும் அறிகிற அறிவில வளர கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. We are meeting next Wednesday. God bless you. Bye bye. Thank you, sir. Thank you.